வெல்கம் டு முகமது இம்தாஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ரெட் ரைஸ் எடுத்துருக்கேன், நல்லா கழுவி. முடக்கத்தான் கீரையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். திருவின தேங்காய், ஒரு 10 வெள்ளைப்பூடு, உப்பு. முதல்ல வெள்ளைப்பூடையும் அரிசியை சேர்த்து ஒரு 1 லிட்டர் போல் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் அரிசியை. அது கூட நான் உப்பையும் சேர்க்குறேன். மிக்ஸி ஜாரில் இந்த இலைகளையும் சேர்த்து இதோட இலையெல்லாம் சேர்த்துட்டு பாருங்கள், திருவின தேங்காயை நான் இதோடய சேர்த்துக்கிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான். என்கிட்ட உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்பவே யூஸ். கூடவே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறேன் நான். இது நல்லா அரைச்சி இது வடிகட்டி எடுத்துக்கலாம். முதல் தடவை பால் எடுத்துகிட்டு பிழிஞ்சு வச்சுக்கேன்னு 2வது தடவை நாங்கள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சோறு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா அரைச்சி வச்சு ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மிச்சமாக கொதிக்க விடக்கூடாது. அரை கொதி வந்து லைட்டாக கொதிச்சு கொண்டு வரக்கூட நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது குழந்தைகளுக்கும் நல்ல ஹெல்த்தான ஒரு கஞ்சி தான். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்குமே குடிக்கலும். நான் டெய்லியும் பான் பனிஸ் சாப்பிட்றதுக்கு பார்க்க இப்படி ஒரு கஞ்சியை வச்சு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உடல் சூட்டை தணிக்கும். நல்லா கொதிக்க விடக்கூடாது. இப்படி லைட்டாக வரக்கூட நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.